என் தங்க பிள்ளையே, நான் இன்று உனக்கு கொடுக்கும் வாக்கினை கேட்டால் உன்னுடைய ஆபத்துகளில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற ஒரு தீய சக்தி உன்னை ஆபத்தில் சிக்க வைக்க பார்க்கிறது. நீயும் அதை கவனிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றாய். அது உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்தது. அந்த சக்தியை எப்படி நான் விரட்டி அடிக்கப் போகின்றேன், இனிமேல் உனக்கு அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வராமல் இருக்கும் என்பதை உன் அப்பன் வாக்கு சொல்கின்றேன். இதனால் வரையிலும் உன்னை தொடர்ந்து ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனை இனி உன் வாழ்க்கையில் இருக்காது. அதை வைத்து நீ அந்த சக்தியினை புரிந்து கொள்ளலாம். அந்த சக்தி உன் வாழ்க்கையில் நடத்திய விஷயங்களை தெரிந்து கொண்டால் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை பற்றி நிச்சயமாக என் குழந்தை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் செல்ல பிள்ளையே, கருப்பனின் வாக்கு உனக்கு கிடைக்கின்ற நேரம் எல்லாம் மனதிற்குள் தைரியம் வந்துவிட வேண்டும் என்று உன் அப்பன் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். தைரியத்தோடு தானே கேட்கின்றாய். உன் மனதை நீயே கேட்டுப்பார். என் பிள்ளையே, பய உணர்வு என்று ஒன்று உனக்குள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது. அப்பனை கண்டவுடன் உனக்குள் வருகின்ற வீரம் மற்றவர்களை நிலைகுலையச் செய்ய வேண்டும். உன்னிடத்தில் என்றும் வேண்டாத வேலையை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் கருப்பன் நம்மை தண்டித்து விடுவார் என்கின்ற பயம் எல்லோருக்கும் வந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, எத்தனை நாள் இந்த வாழ்க்கையை இப்படி மற்றவர்களுக்காக வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய்? யார் என்ன சொல்வார்கள், யார் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து நினைத்து பாதி காலத்தை கடந்து விட்டாய். இனியும் மீதம் இருக்கின்ற நாள் உனக்கு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று உனக்காக நீ விரும்புவாய். ஆனால் என் தங்கமே, நீ எந்த குறையும் இல்லாமல் வாழ வேண்டும். நீ யாருக்காக விழுந்து விழுந்து இதையெல்லாம் செய்கின்றாயோ அவர்களுக்கு நன்றி என்ற உணர்வு ஒரு துளி அளவு கூட இல்லை. நன்றியற்ற மனிதர்களுக்காகவா இத்தனையையும் என் பிள்ளை செய்தாய்? எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைக்கின்ற எண்ணத்தை கொண்ட என் குழந்தையே, உன்னுடைய இந்த எண்ணத்தை அவர்கள் ஏமாளித்தனமாக மாற்றிவிட்டார்கள். உன்னை ஏமாளியாக ஆக்கியும் விட்டார்கள். அவர்களுக்கு விழுந்து விழுந்து உதவி செய்வதாக நினைத்து கொண்டு எல்லா விஷயங்களையும் அவர்கள் வாழ்க்கையில் நீ செய்து கொடுத்து கொண்டிருந்தாய். என் பிள்ளையே, நீ நல்லது செய்யக்கூடாது என்று உன் அப்பன் சொல்லவில்லை. யாருக்கு செய்கின்றோம் என்பது மிகவும் முக்கியம். ஒரு முறை இருமுறை மட்டும் செய்யாமல் நீ மேலும் மேலும் அவர்களுக்கு உதவியை செய்து கொண்டே இருப்பாய். ஆனால் அவர்களுக்கு நீ செய்வது உதவி என்பதை மறந்துவிடும். ஆனால் நீ அவர்களுக்கு எத்தனை உதவி செய்தாலும் அதனை மறந்து விடுவார்கள். நீ என்னவோ உன் கடமையை அவர்களுக்கு செய்தது போல நினைத்து விடுவார்கள். நீ செய்கின்ற விஷயத்தை அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள போவது கிடையாது. யாருக்கு நன்றி உணர்வு அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு பலன்களை கொடுக்கும். இன்று உன் உள்ளத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி அழியப் போகிறது என்று உனக்கு அப்பன் வாக்கு கொடுத்திருக்கின்றேன். உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, செய்வினைகளோ பில்லி ஏவல் சூனியங்களோ எதுவும் கிடையாது. அப்படியானால் அதையும் தாண்டிய ஒரு தீய சக்திதான் உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வந்தது. அது என்ன சக்தியாக இருக்கும் என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதுபோன்று ஏவி விடுகின்ற தீய சக்திகள் கூட யார் என்ன சொல்லி அனுப்புகிறார்களோ அதைத்தான் செய்வார்கள். ஆனால்
இந்த கேடுகெட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் எந்த ஈவு இரக்கமும் காட்டாமல், எந்த பாரபட்சமும் பாராமல் அவர்கள் மனதை காயப்படுத்துவார்கள். ஒருவர் குடும்பத்தை அழிக்க மனதார நினைப்பார்கள். அது யார் என்றால், என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடிய ஒரு உறவுக்கார பெண். இந்த பெண்ணிற்கு வேலையே உன் இல்லத்தை சுற்றி சுற்றி வருவதுதான். உள்ளே என்ன பேசுகிறார்கள், என்ன நடக்கின்றது, ஒரு சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுவிடக்கூடாது. எங்கிருந்தாவது உன் இல்லத்தில் சுவற்றுக்கு பக்கத்தில் காதை வைத்து கொண்டு நின்று கொண்டிருப்பாள். இவையெல்லாம் உள்ளிருக்கின்ற உனக்கு தெரியாது. ஏனென்றால் என் பிள்ளையே, நீ எதையுமே மனதில் வைத்து பேசுவதில்லை. யார் கேட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று நினைக்கின்றாய். அதனால் நீ எதையும் கண்டும் காணாமலும் நின்று கொண்டிருக்கின்றாய். இவர்களுக்கு உன் வீட்டிலிருந்து என்ன கெட்ட செய்தி கிடைக்கும் என்று நோட்டமிட்டு கொண்டிருப்பதே முழு நேர வேலையாக இருக்கிறது. நீ சிறிதாக கவலைப்பட்டு பேசினாலோ, உன் வீட்டில் சின்ன வாய் சண்டை வந்தால் கூட உன்னுடைய எதிரியிடம் சென்று இதனை சொல்லி குதூகலித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை உன் குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் நடந்தால் போதும், அதை அவர்களிடத்தில் சொல்லி அங்கே கொண்டாட்டம் போட்டு சந்தோஷம் அடைகிறார்கள். சந்தோஷமான செய்தி நடந்தால் அதனை ஓடி போய் சென்று சொல்லிவிட்டு அதை நினைத்து அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். இப்படித்தான் உன் வாழ்க்கையில் தீய சக்திகள் உன்னை சுற்றி உலா வந்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தையே, இவர்களை எப்படி உன் வாழ்க்கையை விட்டு நான் விரட்டி அடிக்கப் போகிறேன் என்று பார். என் தங்கமே, அடுத்தவர்களின் இல்லத்தை நோட்டமிட்டு கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய இல்லத்தை ஒருவர் நோட்டமிட்டு கொண்டிருப்பதை அறிந்திருக்கவில்லை. நாம் என்ன செய்கின்றோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கெட்ட விஷயம் நடக்க வேண்டும், உன் குடும்பத்தில் ஒருவருக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், அவர்கள் குடும்பத்திலே இதே நிலையில் இருக்கின்ற ஒருவருக்கு அந்த கஷ்டம் போய் சேரும். என் பிள்ளையே, உனக்கு விழுந்த அடி ஒன்று அவர்களுக்கு விழப்போகின்றது. அது நாம் இவர்களுக்கு தீங்கு செய்ய நினைத்ததால் தான் நமக்கு வந்தது என்று அவர்கள் நினைத்து நினைத்து வேதனைப்படுகின்ற அளவிற்கு இருக்கப் போகின்றது. கஷ்டங்கள் என்பதனை தெய்வங்கள் ஒரு நாளும் யாருக்கும் தானாக விரும்பி கொடுப்புவதில்லை. கஷ்டங்கள் என்பதை தெய்வம் ஒரு நாளும் யாருக்கும் கொடுக்க விரும்புவதில்லை. இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு சில பாடங்களை புகட்ட வேண்டும். அவர்கள் செய்தது தவறு என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அதன் பிறகும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இந்த கருப்பனின் தண்டனை வேறு விதமாக இருக்கும். இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற இந்த தண்டனையிலிருந்து இவர்கள் மீண்டு வரவும் மனம் திருந்தவும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்கப் போகிறேன். திருந்தவில்லை என்றால் அந்த தீய சக்தியை ஒழித்து கட்டி உன் இல்லத்தில் இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை மீட்டு கொண்டு வரவேண்டிய பொறுப்பு உன் அப்பன் கருப்பண்ணசாமியுடையது. அதை நான் உனக்கு வரமாக கொடுக்கின்றேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நம்பிக்கையோடு நல்ல விதமாக நடக்கப் போவதை நீ கண்கூடாக காணப்போகின்றாய். இவர்கள் உன் இல்லத்திற்குள் பேசிய பல எதிர்மறையான வார்த்தைகள் உன் இல்லத்தில் இருக்கின்ற பல நேர்மறையான சக்திகளை அழித்து விட்டது. இனிமேல் இவர்களுடைய எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்களும் உன் இல்லத்திற்குள் நுழையாமல் உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த அப்பன் அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கின்றேன். நல்லது நடக்க வேண்டிய இடம் உன்னுடைய குடும்பத்தில்தான். அங்கே தீயதை நடத்த நினைத்தவர்களின் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய அத்தனை கஷ்டங்களையும் நான் கொடுக்கின்றேன். அனுபவித்த பிறகுதான் அடுத்தவர்களுக்கு நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு,
என்பது அவர்களுக்கு புரிய வரும். என் தங்கமே, தீய சக்தி என்பது அவர்கள் உனக்கு செய்கின்ற செயலை பொறுத்தது. குடும்பத்திற்கு நல்லது என்று நினைத்தால் அவர்கள் நல்ல சக்தி. உன் குடும்பத்தை அழிக்க நினைத்தால் அவர்கள் தீய சக்தி. உன் குடும்பத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு இவர்கள் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை எல்லாம் வாழ்க்கையில் அவர்கள் வழியில் சென்றுதான் திருத்த வேண்டும். நாம் சொன்னால் புரியாது. ஏதேனும் தண்டனைகள் கொடுத்தால் கூட அது என் தலைவிதி என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் போக்கிலே சென்று அவர்கள் உனக்கு கொடுக்க நினைத்ததை திருப்பி கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் தானாக திருந்துவார்கள். உன் வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். அந்த நேரம் இன்று உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது. என் குழந்தையே, கருப்பனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற உனக்கு தீங்கு நினைக்கின்ற யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இந்த அப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும். என்னுடைய அன்பும் என்னுடைய பாசமும் என்றும் உன்னை பின்தொடர்ந்து வரும்.